சீமானினுடைய வழக்கு அடுத்த கட்டத்திற்கு என்னவாக நகரும் என்ற கேள்விகள் பரபரப்பாக நீண்டு கொண்டிருக்கின்றன. நேற்று மாலை தொடங்கி ஒரே பரபரப்பா இருந்துச்சு. 5:30 மணிக்கு ஆஜராக சொன்னாங்க. அப்புறம் 8 ஆச்சு. அப்புறம் காவல்துறை கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. கிளம்பி வந்தவர் பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டார். அதன் பிறகு அவர் கிட்டத்தட்ட காவல் நிலையத்திற்கு, வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருகின்ற பொழுது இரவு மணி 10. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்திற்கு மேலாக ஏராளமான கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டு, துணை கேள்விகள் கேட்கப்பட்டு, அதெல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்க, இந்த வழக்குல அடுத்தது என்ன நடக்கும்? காவல்துறை அவரை கைது செய்யுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று. சரி, காவல்துறை கைது செய்யல அப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அவர் விடுதலையாக வாய்ப்பு இருக்கிறதா? இது போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்க எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இன்று நம்முடைய இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். சார் வணக்கம். இப்ப இந்த வழக்குல என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க யூகிக்கிறீங்க? இவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா காவல்துறையால? காவல்துறை ஒருவேளை கைது செய்யலைன்னா அடுத்த கட்டம் என்னமா இருக்கும்? ஒரு அருமையான ஒரு குடும்ப பிரச்சனையை காலையில எழுப்பியிருக்கீங்க. தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் இதான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை பற்றிய ஒரு இது, அந்த இது பாட்டு போடுவாங்க இல்ல, இந்த நாள் தான் எல்லா நாளும் கார்த்திகை, அந்த மாதிரியான குடும்பம் அது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல சீமானோடைய ஒரு 2-3 கேள்விகள் தம்பி முன்னாடியும் மைக் முன்னாடியும் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், ஏன்னா நம்மகிட்டலாம் வரமாட்டார் அவரு. தம்பிகள் போய் மைக்கு போடுறவங்ககிட்ட, தம்பி நீ பார்த்திருக்கியா, நீ படிச்சிருக்கியா, இதற்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க, இதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்பாரு. அதுக்கு முதல்ல இது ஆரம்பத்தை நம்ம ஆரம்பிச்சு சொன்னாதான் இது தெரியும், இந்த திருமணம், இந்த காதல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு. நீங்க அடிமை பெண் படம் பார்த்துருக்கீங்களா? அடிமை பெண் கேள்வி பெண் அம்மையார் ஜெயலலிதா நடித்த படம். இதுல என்ன ஆகுதுன்னா, இப்ப இவர் சீமான் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றாப்புல, 5 ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி நடந்தது, அதற்கு அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி, அண்ணன் எடப்பாடி ஆட்சி நடந்தது, இப்ப எல்லாம் போடாத வழக்கை இப்ப எதுக்கு 2 நாள்ல அவசரமா விசாரிக்கிறீங்க, உடனே ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கிறாரு. இதுக்கு நம்ம தெளிவான ஒரு விஷயத்த நம்ம பார்வையாளர்களுக்கு சொல்லி ஆகணும். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடிமை பெண் ஒரு அடிமையின் பெண்ணை இன்னொரு அடிமைக்கு திருமணம் செய்து வைத்த நிகழ்வு தான் அந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏன் அம்மையார் ஜெயலலிதா கேஸ் போடல அப்படின்னா, இந்த தம்பி கத்திக்கிட்டே இருக்காரு, அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு, இந்த தம்பிய நம்ம அடிமையாகணும். ஒண்ணு, கடைசி காலத்தில் ஒரு மாவீரனாக இருந்து பயங்கரமான கலைஞர் எதிர்த்துலாம் அரசியல் பண்ணவர், ஏன்னா மீன் கருவாடாகாது, கருவாடு மீனாகாது, கோழி குழம்பாகாது, இவ்வளவு வசனங்கள்லாம் பேசிய அண்ணன் காளிமுத்து அவர்கள் கடைசி காலத்துல அடிமையா மாறிட்டார். அடிமையா மாறினோடனே அம்மையார் அடிமை பெண்ல நடித்தார்கள், அது படம் வேற. இப்ப அவருடைய அடிமையான நம்ம முன்னாள் அமைச்சர், அவருடைய மகள், அப்போ அந்த அவர் இறந்து விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, அந்த மகளுக்காக இந்த தம்பி நல்லா பேசுறாப்புல, இதையும் கூட்டு போட்டோம்னா ஒரே குடும்பமா நம்ம இருக்கலாம், அதாவது அதிமுக குடும்பத்துல அந்த தம்பியை சேர்த்துக்கலாம்னு சொல்லி சேர்த்ததுதான். அப்ப வழக்கு போட்டா ஜெயிலுக்கு போயிடுவோன்ற அந்த தம்பி என்ன பண்ணு, கையை கட்டி அந்த அம்மாட்ட போய் உட்காந்து, சரிங்கம்மா நீங்க சொல்றதை கேட்கிறேம்மா, என் மேல வழக்கு போட்டுறாங்க, நான் ஜெயில இருந்தது போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு வராது. ஒரு நிலைக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அப்படி இந்த குடும்பம் போயிடுது. அப்ப அபலை பெண்ணாக இருக்கக்கூடிய விஜயலட்சுமியை டீல்ல விட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து. அதனாலதான் வழக்கு போடலன்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏன்னா அந்த அம்மா, நீங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அடிமை பெண், அவருடைய அடிமை பெண்ணை இன்னொரு அடிமைக்கு திருமணம் செய்து வைத்து, அவர் நேரடியா பண்ணலைன்னா கூட ஒரு சேர்த்து விட்டாரு. அதற்கப்புறம் அவருக்கு அடிமையாக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எப்படியாலும் தெரியும், அவர் எப்படி இந்த அடிமை பெண்ணை போய் பெண்ணின் கணவரான அடிமை சீமான் மீது வழக்கு போட மாட்டாரு. ஏன்னா அவருடைய புரட்சி தலைவி அவரோட ஒப்புதலோட ஓகேன்னு நம்ம கூட தம்பி டிராவல் ஆகிறாருன்னு விட்டாங்க. ஸோ இதனாலதான் வழக்கு போடலையே தவிர, இப்ப நீதிமன்றம் இப்ப நடக்கக்கூடிய வழக்கோ விசாரணையோ, இந்த தம்பிகள் முன்னாடிலாம் அவர் பேசுறாருல, பிடிச்சுப்பார் சொன்னார்ல, என்ன பண்ணிடுவேன், நாளைக்கு நான் வரமாட்டேன், என்ன பண்ணுவேன் அப்படின்றப்ப, ஒரு மானமுள்ள மனிதனாக இருந்திருந்தால் நேத்தே மருந்து குடிச்சு செத்துருப்பான். ஏன்னா இவ்வளவு மீடியாக்காரனை கூப்பிட்டு இவ்வளவு மைக்க போட்டு இந்த ஊருக்கு அறிவிச்சிட்டமே, பிடிச்சுப்பார் நான் வரமாட்டேன் என்ன செஞ்சிருவேன்னு கேட்டமே, மான ஈன வெக்க ரோசத்தை இழந்துட்டு 6 மணிக்கு ஆஜராகிறேன்னு ஸ்டேஷனுக்கு கடிதம் கொடுத்து 4 தம்பிகளை வழக்கறிஞர்கள் அனுப்புறமே, அதுவும் சீமான் ஒரு மானங்கெட்ட ஜீவன்றது இதுல இருந்து புரியுது. ஏற்கனவே சீமான் வாயாலே ஏற்கனவே கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் இருக்கு, நான் கெட்டவன் கிடையாது, கேடு கெட்டவன் சொல்லி. அப்ப ஏற்கனவே இப்ப 2 விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. கேடு கெட்டவன்றது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்ப மானம் கெட்டவன்றது நேற்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப கோர்ட்ல போய் என்ன நடக்குதுன்றது அடுத்து பார்க்கலாம். இது சிம்பிளான ஒரு தியரி. அடுத்து காவல்துறை கைது பண்ணுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரிங்களா, கைது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அது காவல்துறையோட இறுதி முடிவுக்கு உட்பட்டது. இருந்தாலும் இப்ப போகிற அரசியல் நகர்வுகளையும் சட்ட நகர்வுகளையும் பார்த்தா கைது செய்த மாதிரி தெரியல. இது ஒரு விஷயம். சீமான் ஏன் இந்த ஆட்டி இவ்வளவு சவால் விட்டு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் சவால் விட்டு இவ்வளவு தூரம் பேசுவதற்கு காரணம் என்னன்னா, சீமான் தற்போது அரசியல் அடியாளாக
ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய அந்த கும்பலுக்கு அரசியல் அடியாளாக திமுகவை மட்டுமே எதிர்க்க வேண்டும், திமுகவை அடிச்சு காலி பண்ணணும், பெரியார் பேரை கெடுக்கணும், ஏன்னா பிரபாகரன் பேரை கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இறங்கி இதை அடிச்சுட்டு இருக்காப்ல. ஏன்னா பெரியார நான் ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஓபன் பண்ணோம் என்னன்னா, ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கக்கூடிய சீமான் அங்க காசை வாங்கி கொண்டு பெரியாரை வாய்க்கு வந்தபடிதான் திட்டிட்டு கடைசியில பிரபாகரன் வாழ்க, தலைவர் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். போன உடனே தம்பிகள் என்ன, நம்ம தம்பிகள் என்ன பண்ணுவாங்க, புகுந்து இப்ப என்னடா அவன் பிரபாகரன் அசிங்கப்படுத்துவாங்க. அப்ப இந்த 2 பேரையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவன் காசு வாங்கியிருக்கான், அடியாள இருக்கான்றத நம்ம ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணோம் ஆரம்பத்திலே. இப்ப என்னன்னா அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல லாபி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரட்டும். இப்ப ஹைகோர்ட்ல நீதியரசர் தாங்க முடியாம என்ன பண்றாரு, எத்தனை வருஷத்துக்கே அந்த வழக்கு எடுப்பீங்க, என்ன விசாரிச்சு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டரை போடுறாரு நீதிபதி. ஆர்டரை போட்டதை தொடர்ந்து தான் இது தமிழக அரசோ முதல்வர் மு.க. ஸ்டாலினோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ இல்ல யாருமே இந்த வழக்கை போடணும்னு சொல்லல, இனிஷியேட் பண்ணல. திமுக யாரும் சொல்லல, அதிமுக யாரும் சொல்லல, யாருமே சொல்லல, எந்த கட்சிக்காரங்களும் சொல்லல. நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இது என்னையா வழக்கு ஒரு தம்பி போட்டிருக்காப்புல, இது என்னன்னு விசாரிச்சு என்னன்னு முடிங்க, சீமான் போட்ட வழக்கு தான், ஏன்னா அது முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி. அப்ப அதுக்கு நீதிமன்றம் தான் காவல்துறையை கட்டிக்குது. என்ன அப்ப முதல் பொண்டாட்டி யாரு, நீதி அரசர் தான் கேட்கிறாரு, என்னன்னா சீமானுடைய முதல் மனைவியா விஜயலட்சுமி, அது என்னன்னு விசாரிக்கின்றாங்க. அவர் தானே சொன்னார், நீதி அரசர் தானே சொன்னாரு, காவல்துறை கூட ஒண்ணும் பண்ணல. அப்புறம் தான் உயர் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தான் காவல்துறை வேகமா விசாரிக்குது. இதுல 3 மாசம் இருக்கும்போது என்னைக்கு விசாரிக்கணும், ஒன்னைக்கா விசாரிப்பாங்க போலீஸ்ல. போலீஸ் என்னைக்கு கூப்பிடுதோ என்னைக்கு விசாரணை, நீ யூ ஆர் அக்யூஸ்ட், யூ ஆர் நாட் a லீடர். இந்த இஷ்யூல இஸ் நாட் a லீடர், இஸ் அக்யூஸ்ட். சோ அக்யூஸ்ட எப்ப கூப்பிடணும், என்ன விசாரணை பண்ணணும், என்ன கேள்வி கேட்கணும், எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி புரட்டி போட்டு மிதிச்சு கேட்கறதா இல்ல சட்டையெல்லாம் கட்டிட்டு உட்கார வச்சு கேட்கறதா அப்படின்றது காவல்துறை முடிவு பண்ண வேண்டியது. அப்படிதான் எதுவுமே பண்ணல. காவல்துறை ரொம்ப டீசெண்டா நடந்திருக்கு. எதற்குன்னா, எதுக்காக சீமான் சாயந்தரம் 6 மணிக்கு ஆஜராகிறேன்னு அலறி அடிச்சு வந்தது காரணம் என்னன்னா, அவரோட தொம்பி ஒருத்தர் துப்பாக்கியோட அங்க வீட்டுல இருந்தார் பாத்தீங்களா, அவரை அடியில அடிச்சு சட்டையை கிழிச்சு இழுத்துட்டு வண்டியில ஏத்துனதை பார்த்து பயந்துதான், ஐயா இது காவல்துறை எப்பவுமே என்ன பட் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அவர் அப்படி நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க இல்ல. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அதாவது இப்போ ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காரு, என்ன அவர் ஒரு கற்பழிப்பு வழக்குல சம்பந்தப்பட்டாரு. உடனே போலீஸ் ஐயோ ஒரு தேசத்துக்காக கஷ்டப்பட்டவர், அந்த ஒரு பெண்ணை தானே அனுபவித்து விட்டார், விட்டுற முடியுமா? இல்ல ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் கொலை பண்ணிருக்காங்க, கடந்த காலத்துல கொள்ளையடித்திருக்கிறார்கள். எக்ஸ் சர்வீஸ்மேன் பூரா கிடையாது, அவர்கள் தேசபக்தர்கள், தேசத்திற்காக நம்மை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக எல்லையில் ராணுவத்தில் இருந்து எல்லை படையில் இருந்தவர் அவரு. அவரை சொல்லல, மொத்தமா யாரோ ஒருவர் குற்றம் செஞ்சாருன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன்ங்கிறதுக்காக விட முடியாதுங்கிறீங்க. ஓகே, நீங்க எக்ஸ்பெரிஸ்மேனா இருங்க, எக்ஸ் இதா இருங்க, நேவில் ஆளா இருங்க, இல்ல எக்ஸ் மேயரா இருங்க, யாரா வேணாலும் இருங்க, எல்லாருக்கும் நீங்க என்ன குற்றம் செய்யற, நீங்க எக்ஸ்பெரிஸ் மாதிரி நடந்துக்கணும்ல. நீங்க அந்த துப்பாக்கி எனக்கு பாதுகாப்புன்னு வாங்கிட்டு சீமானுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கல் வாங்கிட்டு வருவாங்க, 2 தொன்னையில வாங்கிட்டு வருவாங்க. எதுக்குன்னா எங்க நொன்னைக்கு 1 அப்படின்னு, புரியுதா? அந்த மாதிரி நீ லைசன்ஸ் போட்டு துப்பாக்கி வாங்குறது கொடுத்தது உனக்கு. தொன்னையில துப்பாக்கி வச்சு நீ மாட்டிக்கிட்டு ஏடிஎம் வாட்ச்மேன் மாதிரி சீமானுக்கு பாதுகாப்புக்கா துப்பாக்கி கொடுத்தாங்க? அப்படி எழுதி கொடுத்தா அவர் துப்பாக்கி வாங்கிருக்காரு. அப்ப அது இந்த வழக்கு, அப்ப நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்ன ஆகும் நினைக்கிறீங்க தொடர்? நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இப்ப அதிகபட்ச தண்டனைனா என்னவாகும், இல்ல நிரபராதி என்று விடுதலை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? யார சொல்றீங்க? சீமான் நிரபராதி கிடையாது, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நீதிமன்றம் தான் ஃபைனல் டிசிஷன் முடிவு செய்யணும். உங்களுடைய பார்வையில் நீங்க சொல்றீங்க, அடிப்படையில் நீதிபதி எடுப்பாங்க. இந்த வழக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இவர் கையெழுத்து போட்டிருக்காரு, கணவன் கருக்கலைப்புக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. ஏன்னா அதே மாதிரி அந்த பெண்ணோட நான் கெட்டவன் இல்ல கேடு கெட்டவன்ற வீடியோ போட்டிருக்காரு. அப்ப இதுலயே கன்ஃபார்ம் ஆகுது, இது கேடு கெட்டவன்றது தெரியுது, நேத்து மானம் கெட்டவன் தெரிஞ்சிருச்சு. அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது நான் கெட்டவன் இல்ல கேடு கெட்டவன் இவரே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனது அப்படின்னா, இந்த வழக்கை அங்க லாபி பண்ணி, நீதித்துறையை நம்ம சொல்லல, சில லாபிகள் செய்து அங்க ஸ்குவாஷ் பண்றதுக்கு. ஆனா அதுக்குதான் அண்ணன் அங்க போயிட்டு இங்க உள்ளவங்க மிரட்டுறேன், பிடித்து பாரு அடித்து பாருன்னு நேத்து தூக்குச்சுல்ல காவல்துறை. உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரா அவரு, அதனால பிடிச்சு பாரு, என்ன விசாரணைக்கு அவசரம், நான் வரமாட்டேன், என்ன பண்ணிருவேன், பண்ணாங்கல்ல நேத்து இல்ல.
ஆமா. அதுதான் பண்ணுவாங்க காவல்துறை. இப்ப அதிகபட்ச தண்டனை அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? நீங்க அதுக்காக தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனா பாவங்க. ஒரு வகையில நான் தமிழ்ல நான் பார்க்கணும். நம்ம எதிர்க்கட்சி தலைவர் நம்மளை போட்டு, அதாவது இப்ப மகாத்மா காந்தி சொன்னார்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கண்ண இது இயேசுநாதர் சொன்னார்னு ஒரு கண்ணத்தை ம், அடிச்சா இன்னொரு கண்ணத்தையும் காட்டுன்ற மாதிரி. ம். இப்போ ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ மன்னிச்சு விட்டா கூட தூக்கு தண்டனை அளவுக்கு போக வேண்டாம். சரி, ஆயுள் தண்டனைன்றது சில பேர் எதிர்பார்ப்பாங்க. சரி, ஆயுள் தண்டனை அளவுக்கு கூட போக வேண்டாம். ஏன்னா ஓகே. ஒரு 7 இல்ல வருஷம், சார், ஒரு 6 ஆண்டுகள் வரை தண்டனை ஆமா, இருக்குங்கிறாங்க 6, பலர். 7 வருஷம் ஆமா. 6, கிடைக்கிறதுக்கான 7 வருஷம் வாய்ப்புகள் அப்படிங்கிறாங்க. இருக்கு. அ ஆனா பாவம் ஆனா தான், அவர் என்ன பண்றது? ஆனா அவர் என்ன சொல்றாரு திருப்பி திருப்பி இப்ப எந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா, முதல்ல யாருன்னே தெரியாது என்று சொன்னார். இப்போ ஒரு இடத்துக்கு வராரு. விருப்பத்தோடு தான் 2 பேரும் இணைந்திருந்தோம். அதன் பிறகு திருமண வாழ்க்கைக்குள் செல்வதற்குள் வந்து எங்க 2 பேருக்கும் மனம் ஒத்து செந்தில் போகல. வேல், இது அவங்க வந்து உங்களுக்கு பிரிஞ்சு காமெடியா போயிட்டாங்க. தெரியலையா? இது ஒரு உங்களுக்கு கேட்கிறேன் நானே, காமெடியா தெரியலையா? இவர் வந்து விருப்பம் இல்லாம கையை பிடிச்சிருந்தா அப்பயே அந்த பொண்ணு கத்தி இருக்குமே 14 வருஷத்துக்கு ஆமா. முன்னாடியே. அப்ப இது வந்து விருப்பத்தோட நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா விருப்பத்தோடு நடந்தது. அப்புறம் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லைன்னு அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடுச்சு. என் திருமணத்தின் போது கூட வந்து தடுக்கல, எங்க இருந்தீங்க? இப்ப திடீர்னு வந்து கேட்கிறீங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்து விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. குழந்தைங்க இருக்கிறாங்க. எனக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை பத்தி ஏன் யாருமே கவலைப்படவில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை இதுக்கு வைக்கிறார்ல. தான் வரோம். இதுதான் வாங்க இருங்க. நீங்க இது வந்து உலகத்துல நடக்காதது இல்ல அப்படின்றது உண்மை. ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தை ஒரு ரூம்ல ஒரு ஆணும் பெண்ணும் வேற ஒருத்தன் பொண்டாட்டியோ வேற ஒருத்தன் புருஷனோ ஒன்னா தங்கலான்னு உச்சநீதிமன்ற ஆர்டர் இருக்கு. ம், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்படி சட்டம் அவ்வளவு வழிமுறையை செஞ்சு விட்டுருக்கு. 2 பேரும் நண்பர்களா இருக்கலாம், தங்கினா தப்பு கிடையாதுன்ற வரைக்கும் சட்டம் இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்க விஜயலட்சுமி கூட இருந்தீங்க, பழகுனீங்க, பிரிஞ்சிட்டீங்க, உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்குது, இன்னொரு ஆளை கல்யாணம் பண்றீங்க, அடிமை பெண் வந்து அடிமை தாய் வந்து சொல்றாங்கன்றது நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா கூட ம். ப்ராப்பரா நீங்க அதை லீகலா டீல் பண்ணிருக்கணும்ல, டைவர்ஸ் பண்ணிருக்கணும்ல. ஓகே. இல்ல ப்ராப்பரா டைவர்ஸ் ரிஜிஸ்டரே பண்ணாம பண்ணலையே. புருஷன் இல்ல எல்லா ப்ராப்பரா இடத்துலயும் ரிஜிஸ்டரே பண்ணலையே. அதான பிரச்சனை. கருக்கலைப்புல மட்டும் புருஷனா? இல்ல ப்ராப்பரா ரிஜிஸ்டரே பண்ணலையே. அதான பிரச்சனை. அப்ப நீங்க விஜயலட்சுமியோட அப்ப திருமணம் அந்த பெண், ப்ராப்பரா. அதாவது நீங்க விருப்பத்தோட இது பண்ணா அந்த பொண்ணு ஆமாங்க நாங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தான் இருந்தோம் அப்படின்ற ம். இது பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகே. அதாவது நீங்க இப்ப பத்திரிகை எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்ப அந்த மாதிரி போடுறது இல்ல. முந்தியெல்லாம் மாலை ம், முரசு எல்லாம் வரும். அதாவது திருமண ஆசை காட்டி பெண்ணை ஏமாற்றிய வாலிபர் கைதுன்னு. அதெல்லாம் ஆமா. திருமண ஆசைன்னு தெரியல எனக்கு. ம், அப்ப பெண்கள் பூராமே திருமண ஆசையில அலையிற மாதிரியும், ம், ஆமா அவனை திருமணம் கட்டினா அதுக்கு மயங்கி வந்து உடனே வந்துடுற மாதிரி ஒரு லூசுத்தனமான ஒரு இதை பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க. அந்த ம், மாதிரி சட்டத்துல ஆனா அப்படிதான் இருக்கு. இவர் ம், வந்து திருமண ஆசை காமித்து அந்த பெண்ணை மோசடி செஞ்சிருக்காருன்றார். இப்ப ம், முதல்ல சீமான் ஒண்ணுமே இல்லாத மாட்டிருக்குது, சப்ப மேட்ருங்க. ஆமாயா அந்த பெண்ணோட பழகி இருந்தா அவளும் பழகுனா. என்னைக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப கிடையாது. ம், ம், பழகினோம். இப்ப நாங்க பிரிஞ்சுட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? லீகலா ஒரு இதை ஃபைல் பண்ணி ஒரு அஃபிடவிட்டை கொண்டு போய் ஃபைல் பண்ணி, ஐயா அந்த மாதிரி பழகுனாங்க 10 தடவை 7 ம், டைம் கருக்கலை பண்ணிட்டு அதுல புருஷன் கையெழுத்து போட்டேன் தெரியாம. இப்ப அந்த ம், பொண்ணு சொல்லுது அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து செட்டில் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. ம். அதை செய்யாம அதையும் ஏமாத்தி அதுக்கப்புறம் எனக்கு யாருன்னே, அதாவது சீமான் சொன்ன எல்லா பொய்யுமே உங்களுக்கு தெரியும். எல்லாமே பொய் ம், தான்றனாலும் இந்த பொய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாருன்னே தெரியாது. யாருங்க அது? விஜயலட்சுமினா அப்படின்னு ம். சொன்னேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணேன்னா, நான் இப்ப திரைத்துறையில தெரியும்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைக்காரி ஃபோன் பண்ணி அழுதான்னேன். கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுக்காக ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து உதவி சரி அப்ப பண்ணிருங்கிறாரு. கஷ்டப்படுறாங்கன்னு இப்ப நான் ஒரு 4 வேலைக்காரி நம்பர் ஃபோன் பண்ண சொல்றேன். 50,000 50,000 போட்டுருவாரு அவரு. ம், நீங்க எடுக்கிறதே பிச்சைங்க. ஊர் ஊரா ம். பிச்சை எடுக்கிறீங்க கட்சி நடத்துறதுக்கு. உங்களுக்கு என்ன 50,000 கொடுக்கறதுக்கு நீங்க யாரு கேட்டாலும் கொடுத்துருவீங்களா அப்ப? 50,000 அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்ப என்னை பல என்னை என்ன நடிகைகள் அரசியலாக கஷ்டப்படுறாங்க. என்னை எதிர்க்க வலுவில்லாதவர்கள் இப்படி பண்றாங்க. திராவிடம் வந்து எதிர்க்க வலு இல்ல. குறிப்பா திமுகவிற்கு என்னை எதிர்ப்பதற்கு வழி இல்லை. என்ன கைது செஞ்சு தலைவனாக்கி விட்டார் கலைஞர். இப்ப அவருடைய பையன் கைது செஞ்சு என்னை முதலமைச்சராக்க போறாருங்கிறார். சோ இந்த மாதிரி தான் சீமான். சீமான் ஒரு முரண்பட்ட உருவம், ஒரு முரண்பட்ட ஒரு சிந்தனையாளர். ஏன்னா சீமானுடைய உடலுக்கும் பேச்சுக்கும் மனசுக்கும் மூளைக்கும் சம்பந்தமே கிடையாது. நாளை நாளா பிரிச்சு பார்க்கணும். புரியுதா ஓகே. உங்களுக்கு? அந்த மாதிரி தான் சீமான். அதனால சீமானுடைய ஆசை வந்து இருக்கும். ஆனா சீமான் வந்து அந்த ஆசையை அடகு வச்சிட்டாப்ல. இப்ப நார்த் இந்தியா வடக்கு கட்சி வாங்கிட்டாங்க, விலை ம். கொடுத்து வாங்கிட்டாங்க. பட் இப்ப அரசியல் பெண்களும் இல்ல. அடியால் தான் வந்து பெண்களே அவரு ஆதரிக்கிறாங்களே. இப்ப அவர சுத்தி நேற்று மறைந்த ஜெயலலிதா அவர்களால் பெண்கள் தாங்க சுட்டு ஒரு படுகொலை வகையில செய்யப்பட்ட பார்த்தா வீரப்பனினுடைய ஈஸியா. மகள் உள்ளிட்டவர்கள் வந்து அவ்வளவு கண்ணீரோடு அந்த சீமானை பாப்பா வந்து பழிவாங்குகிறது நான் அர்த்தம் சின்ன சொல்றாங்க. வயசுலயே பார்த்திருக்கேன் அங்க. இங்க ஈரோடு கேம்ப்ல குழந்தையா இருக்கும்போது பார்த்தது. அப்புறம் இப்ப நேத்து தான் பார்த்தேன். அது வந்து அழுதுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பாவம், அப்பாவி. அது வெளி ம், விவரமே தெரியாது. அது ம், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம். அந்த சின்ன பிள்ளையெல்லாம் ஏமாத்தி சித்தப்பா பெரியப்பான்னு ஏமாத்தி வச்சிருக்கான். பல பெண்களே விவரம் தெரியாத பிள்ளைங்க இருக்காங்கல்ல. ம், இப்ப அந்த பாப்பாவை கூப்பிட்டு யாருமா நம்ம ம், பிரதமர் யாருமா, உள்துறை அமைச்சர் யாருமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தெரியாது.
ஓகே. அதுக்கு ஒரு சீட்டை கொடுத்து தோக்க போறோம் தெரியுது, அது ஆசையை நிறைவேற்றுற மாதிரி. ஓகே. அந்த மாதிரி அந்த பாப்பாவை வச்சு அது எதுக்கு அழுகுதுன்னு தெரியல, அது எதுக்காக அழுதுச்சுன்னே தெரியல. அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுது, அவங்க அப்பா பேரை கெடுத்துரும். இப்ப எதுக்கு சீமான் இதை பிளான் பண்றாருன்னா, அந்த பாப்பாவை இறக்கி விட்டு அவங்க அப்பா வைவாங்க எல்லாம் ஊர் பூரா. வீரப்பனின் மகளானி வீரப்பனையும் அடுத்த கட்ட திட்டுறதுக்கான வீரப்பனை வேலைங்கிறீங்க. கழுவி ஓகே. ஊத்த ஆரம்பிச்சிருங்க. ரைட்டா? இந்த மாதிரியான வேலை அப்பாவி பெண்களை ஏமாத்தி ஏன்னா கூட நிக்க வச்சு அந்த பிள்ளைங்களும் கூட வந்து நிக்குது. அப்புறம் என்ன பண்றது? சில பேர் படத்துக்கு போயிருவாங்க குடும்பத்தோட. 200 ரூபாய் டிக்கெட்ல குடும்பத்தோட 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் போயிருவாங்க. அங்க சில ஆபாச காட்சிகள் வந்துரும். அதுக்காக எந்திரிச்சா வர முடியும்? ஃபுல் படத்தையும் பார்த்துட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல். அந்த மாதிரி போய் நின்னுட்டோம், இவன் ஆபாசமா பேசுறான், என்ன பண்றது? கூட சும்மா நின்னுட்டு வருவாங்க. ஓகே. இப்போ இந்த வழக்குல நான் நிறைய ஒரு கேள்வி தொடர். இப்ப நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நீதிமன்றம் வழக்கை நடத்தட்டும், அறிக்கையை தாக்கல் பண்ணிடும், நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கட்டும், நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்த பிறகு வேணா கைது செய்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. சீமானை ஏன் இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு தரப்பு கொந்தளிக்கிறாங்க. இதுல உங்களுடைய பார்வை என்ன? நிறைவு பார்வை. இல்ல அதாவது என்னன்னா, பொதுவாவே திமுக அரசு எப்படி போகுதுன்னா, ரொம்ப ஒரு சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அது ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஜனநாயக ரீதியா அப்படிதான் போகணும். இவங்க மாதிரி தடாலடியா போய் சீமானை அடிச்சு இழுத்து அந்த செக்யூரிட்டி அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு ஏத்துனாங்க பாருங்க. சரி சரி, நான் வழக்கு நடந்து அந்த எஸ்மார்ட் ஜெயலலிதா பண்ணது போல பண்ணக்கூடாது. எஸ், பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த அரசு அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல இப்ப நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இப்ப ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, அம்மா கோர்ட்ல ஆஜராயிட்டுமா, தீர்ப்பு வந்த உடனே மத்தியானம் சாப்பாட்டுக்கே சென்னைக்கு வந்துடலான்னு கூட்டு போய் என்ன பண்ணாங்க, பரப்பனாகிரகத்துல சொல்லி ஏமாத்தி கூட்டு போனாங்கல்ல. இந்த மாதிரிதான் தீர்ப்பு நாளில் சீமானுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயமும் நீங்க கேக்குறீங்க, 2026 முதலமைச்சர் ஏதோ சொன்னீங்களே, முதலமைச்சர் ஆகினார். என்னை கைது செஞ்சு தலைவராக்கி விட்டார் கலைஞர். இப்ப அவர் மகன் வந்து கைது செஞ்சு என்னை முதலமைச்சராக்க போறாரு அப்படிங்கிறார். இவ்வளவு நாள் நீங்க என்ன பாத்தீங்கன்னா, சீமானுடைய கட்சி நாத்தாக்காவா, அதுல பலர் விலக பார்த்திருப்பீங்க. காளியம்மாள், மாரியம்மாள், இப்படி நிறைய பேர் கடைசி வரைக்கும் விலகி இருக்காங்க. 2026 நீங்க என்ன பாப்பீங்கன்னா, சீமான் கட்சியிலிருந்து சீமானே விலகினார்ன்றதை நீங்க பாப்பீங்க. என்ன புரியலையே, அதனால அது எப்படி புரிஞ்சுக்கிறது? 2026 அவரே கட்சியை விட்டு விலகிடுவாருங்க. கட்சியை கலைச்சுவாருங்களா? விலகிடுவார். ஓகே, அவரே விலகி போயிடுவார். சரி, புரியுதா? 2026 ஒரு 3% வாங்குவாரு. இப்ப எழுதி வச்சுங்க. இப்ப 7 வாங்கினார்ல. ஆமா, அது குறையும் கண்டிப்பா. 2026 3% வாங்குவார். ஓகே, நன்றி தோழர். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி நடைபெற்று எங்களோடு இணைந்தீர்கள். எங்கள் கேள்விகளுக்கு பதில்களை தந்தீர்கள். உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நெஞ்சார்ந்த மறந்த நன்றி. நன்றி, வணக்கம். நிறைவேற்றலாம் சொந்தங்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். சீமானுடைய வழக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எதை நோக்கி நகர்கிறது என்று நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். விருப்பு வெறுப்பின்றி அந்த வழக்கு தொடர்பான விவரங்களை தமிழ் கேள்வி உங்களுக்கு தொடர்ந்து அளிக்கும். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள். நிறைவேற்றுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.